ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட நடிகர் அஜித் பற்றி ஒரு சில விஷயங்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸாக வளம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக டீலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நடிகர் அஜித் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே அவர் ஒரு சில நரம்பியல் விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுவும் மூளையில் கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில தகவல்கள் சோஷியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, என்னப்பா சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கும் போது, ஒன்றும் இல்லை, சர்ஜரிலாம் முடிச்சிட்டாங்க, இப்போ அவர் பக்காவாக சூப்பர் டூப்பராக இருக்கார், ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னும் போது இப்போ நம்மளோட நடிகர் அஜித் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விட ரொம்பவே சிரமப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னா, எஸ், இப்போ இதுதான் சோஷியல் மீடியா ஹார்ட் ஆஃப் த டாபிக் போயிட்டுருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிட்டத்தட்ட எல்லாமே செமையாக பண்ணிட்டு இருந்தாலும் அவரால் மூச்சு விட ஒழுங்காக கஷ்டப்பட்டு இருக்கிறதாகவும், அவரால் ஒழுங்காக மூச்சு விட முடியல அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னப்பா சொல்கிறீங்க, எப்படிப்பா மூச்சு விட முடியாமல் போக முடியும், அவரால் என்ன தான் பண்ண முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் எதுவுமே பண்ண முடியலைங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஆப்ரேஷன் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, எங்கேயாவது வெளியே போகணும், இல்லை எழுந்து எங்கே நடக்கணும், போகணும் வரணும் அப்படின்னாலே கொஞ்சமாக நடந்தால் கூட அவருக்கு நிறைய மூச்சு வாங்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சர்ஜரி மட்டும் கிடையாது, ஆல்ரெடி நிறைய சர்ஜரி பண்ணதுனால இப்போ அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு வாங்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே அவர் கொஞ்சம் இப்போ டயர்டாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய டேப்லெட்ஸ் வர எடுத்துகிட்டு இருக்காரு. அவர் ஆல்ரெடி ஷூட்டிங்லேயே என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 hour ஷூட்டிங் அப்படின்னா அதில் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தான் அவரால் ஒர்க் பண்ணவே முடியுமா. மிச்ச நாள் எல்லாமே ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பாராம். கண்டினியூவாக தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னும் போது இப்போ இன்னும் அது அதிகரிச்சிச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே காமனாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ஜரி எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட்டில் தான் இருந்தாலும், அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெஸ்ட் இல்லாமல் கொஞ்சம் வெளியே இந்த மாதிரிலாம் அப்நார்மலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மூச்சு வாங்குதல்ன்றது அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ஃபேக்டரும் ஒன்று இருக்குது இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி மெடிசன்ஸ் டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை கொஞ்சம் அவர் பார்த்து பத்திரமா தான் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரான விஜய் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளோட நடிகர் சங்கத்துக்கு ஒரு கட்டடம் எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த கட்டட பணிக்காக அவர் 1 கோடி ரூபாய் நிதியாக அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. இப்போ அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா இது, படத்தை விட்டு வெளியே வந்துட்டார், பட் இருந்தாலும் அவரோட இதுக்காக அவர் சேவை பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த 1 கோடி ரூபாய் நிதி அப்படின்றது அவங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டது அப்படின்றதுனால அவங்களே அதாவது நடிகர் சங்கத்திலேருந்தே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து கடிதமும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாருக்கும் பார்க்கும்போது எப்பாடா செம்மல மனுஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கன்வே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம காமிச்சு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.